சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இப்ப நேத்து வந்து டெட் ஃபண்ட் அதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வந்து என்ன செலக்ஷன் மெஷர்ஸ்ங்க. ஓகேங்களா. கண்டிப்பா. ஆல்ஃபா, பீட்டா வச்சு ஒரு ஈக்விட்டி ஃபண்ட செலக்ட் பண்ணலான்றத பார்த்தோம். ஆமா சார். அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா 2ங்க. அது கிரெடிட் குவாலிட்டி, பத்தி சொன்னீங்க. மாடிஃபைட் டியூரேஷன். இது 2த்த ஆமா. வச்சு டெட் ஃபண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா சார். ஓகே. அப்போ டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து நேத்து கிரெடிட் குவாலிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது மாடிஃபைட் டியூரேஷனும் பார்த்தோம். அதாவது மாடிஃபைட் டியூரேஷன்னா நான் வந்து பிரைஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. இத நம்ம எப்படி அசம்ப்ஷனுக்கு எடுத்துக்கலாம்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல பீட்டா பார்க்குறோம் இல்லைங்களா? வாலட்டிலிட்டி. ஆமா சார். ஆமா. அதே மாதிரி தான் இந்த டெட் ஃபண்ட்ஸ்க்கு இந்த மாடிஃபைட் டியூரேஷன் சார். ஓகே, ஓகே. அப்ப வந்து நமக்கு வந்து மாடிஃபைட் டியூரேஷன் அதிகமா இருக்கிறதுனால, அது வந்து ஒரு தப்பான டெட் ஃபண்டும் கிடையாதுங்க. கம்மியா இருக்கிறதுனால அட்வான்டேஜ் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம வந்து அத புரிஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம அதுல அதுக்கு உள்ள அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்ப நேத்து பார்த்த மாதிரி அந்த கிரெடிட் குவாலிட்டின்றது நம்ம அது எவ்வளோ அந்த அளவுக்கு அந்த பாண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றத மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரூட் நம்ம பண்ணும்போது ஒரு டைவர்சிஃபைடு பாண்ட்ஸ்ல இருக்கும். அதுல கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து சாவரின் கேரண்டி, அதாவது அவங்க கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்றது நமக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஓகே வேற சார். நம்ம கார்ப்பரேட் பாண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் டெட் ஃபண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த ட்ரிபிள் ஏ ரேட்டிங்ல இல்ல டபுள் ஏ ரேட்டிங் அட்லீஸ்ட்டுங்க அந்த மாதிரி ஒரு கிரெடிட் குவாலிட்டியை நம்ம பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபுங்க சார். ஓகே சார். ஓகே. ரெண்டாவது வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டெட் ஃபண்ட்ஸ்லன்றது அதுல அட்வான்டேஜ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஆமா அப்போ சார். வந்து நமக்கு வந்து ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் பாண்டே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்குங்க. ஓகே சார். ஓகே. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா லாங் டியூரேஷன் பாண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்குங்க. ஓகே. அப்போ இது எதை பொறுத்து நம்ம சொல்றோம்னா, இப்ப மாடிஃபைட் டியூரேஷன் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. ஒரு 10 இயர்ஸ் இருக்குதுன்னா, அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% டவுன் ஆச்சுன்னாங்க. ஓகே சார். ஓகே. பாண்ட் பிரைஸ் வந்து 10% இன்கிரீஸ் ஆகும். இது அட்வான்டேஜ் ஆமா. இல்லைங்களா சார்? ஆமா சார். நேத்து நம்ம இத பத்தி பேசியிருந்தோம். ஆமா. அப்போ இந்த வந்து ஒரு லாங் டியூரேஷன் பாண்டா இருக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் ரேட் கட் ஆக போகுதுன்னு நமக்கு ஒரு அளவுக்கு நமக்கு தெரியுது. அந்த டைம்ல லாங் டியூரேஷன் பாண்ட்ல இந்த அட்வான்டேஜ் எடுக்கலாங்க. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இன்கிரீஸ் ஆகுற டைம்ல பாத்தீங்கன்னா, இதே லாங் டியூரேஷன் பாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஓ! ஓகே சார். ஓகேங்க. அப்ப நம்ம வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் பாண்டுங்க, லோ டியூரேஷன் பாண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா சார்? அதுக்கு அடுத்தது இது ஏன் இந்த சேஞ்ச் இருக்குதுன்றத நம்ம பார்த்தோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா பாண்டோட வேல்யூ வந்து கம்மியாகுங்க. ஓகே சார். கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபர்தரா டவுன் ஆச்சுன்னா பாண்ட் வேல்யூ இன்கிரீஸ் ஆகுங்க. ஓகே, ஓகே சார். ஓகே. ஓகேங்களா சார்? இப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னா, இந்த டெட் ஃபண்ட்ஸ்ல அட்வான்டேஜ் எடுக்கணும்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. ஓகே சார். அதான் ஓகே. மெயின் கிரைட்டீரியா. அதுதான் மெயின் கிரைட்டீரியாங்க. இத ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து டெட் ஃபண்ட்ஸ்னா ஓரளவுக்கு சேம்ங்க. சேஃப். ஓகே சார். ஓகே. அதாவது உங்களுக்கு வந்து இப்ப நம்மளோட செலக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ல போனோமா, லாங் டியூரேஷன் ஃபண்ட்ல போனோமா, ஓகேங்களா சார்? ஓகே. ஓகே அப்போ சார். அத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓகே. இந்தியாவோட பாண்ட் ஈல்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்த்தோம்னா, ஓகே சார். ஓகே. நம்ம வந்து இப்ப எந்த கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ல இருக்கோம், இப்ப வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது தெரியுங்க. ஓகே சார். ஓகேங்களா? 2 இது பார்க்கணும் சார். ஒண்ணு 10 இயர்ஸ்தும் பார்க்கணும், 5 இயர்ஸ்தும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. ஓகே, ஓகே சார். 10 இயர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல ஆமா சார். வந்து ஹையஸ்ட் ரெக்கார்டட் பாருங்க 8.89. அதுல வந்து நம்ம வந்து அந்த டெசிமல விட்டுருங்க. 8ன்னு வச்சுங்க ஹையஸ்ட். ஆ. ஓகே சார். ஓகே. லோவஸ்ட் பாத்தீங்கன்னா 5.7. அதே மாதிரி டெசிமல் விட்டுட்டீங்கன்னா 5. அப்போ 8ல இருந்து ஹையஸ்ட் இருந்திருக்குங்க. டாப் வந்து 8க்கு போயிருக்கு. லோவஸ்ட் பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 5. 5. ஓகே அந்த சார். 5 to 8 தான் போயிருக்குங்க. ஓகே. ஓகேங்களா? அந்த எந்த டேட்டான்றது கூட நான் போட்டிருக்கேன் பாருங்க. 2014ல இருந்து 2024 வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்ப 10 இயர்ஸ் ஆமா. டேட்டா. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது 5 இயர்ஸ் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 5 இயர்ஸ் டேட்டா பார்த்துட்டு ஓரளவுக்கு டிசிஷன் எடுக்க முடியும். அப்ப 5 இயர்ஸ்ல நீங்க பாருங்க 2019ல இருந்து 2024க்கு வந்து ஹை லோ பாத்தீங்கன்னா, ஹை வந்து 7.6 அத டெசிமல் விட்டுருங்க 7. 7. ஆ. லோ வந்து 5. 5.7 டெசிமல் விட்டுட்டீங்கன்னா 5. அப்ப 5 to ஆமா. 7 போயிருக்கு. ஓகே. ஆமா சார். இப்போ இதுல வந்து நம்ம கரண்ட் என்ன ஈல்டு இருக்குது, 10 இயர் பாண்ட் ஈல்டு என்ன இருக்குது ரேட் தெரிஞ்சிட்டோம்னா, இப்ப நம்ம ஹை டுவர்ட்ஸ்ல இருக்கிறோமா, லோல இருக்கிறோமான்றது தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே சார். ஓகே. கரண்ட் இது ரேட் பாத்தீங்கன்னா 6.98. இத 7 எடுத்துக்கலாங்களா? ஆமா சார். 7. அத வச்சு இப்போ ரீசெண்டா நம்ம 5 இயர் டேட்டால பாருங்க. 7 to 5ல வந்து இப்ப நம்ம வந்து ஹை ரேஞ்ச்ல இருக்கோங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. இப்போ நம்மனால ஓரளவுக்கு ஆஸ் எ இன்வெஸ்டரா நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. ரேட் கட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே, ஓகே சார். ஏன்னா இப்ப ஹைல இருக்கு. ஆமா. இப்ப ஹைல இருக்கு. ஏன்னா, இதுதான் நம்ம 10 இயர்ஸும் பார்த்தோம். இன்னும் ஃபர்தரா வேணும்னா இன்வெஸ்டர் வந்து இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ்லயே இருக்குங்க. investing.comன்ற வெப்சைட் இருக்குங்க. அது தவிர நெறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. அவங்க ஓகே, போய் என்ன சர்ச் பண்ணணும்னா 10 இயர் இந்தியாவோட 10 இயர் பாண்ட் யீல்டுங்க. ஓகே சார். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு போட்டாங்கன்னா நெறைய வருங்க. அதே மாதிரி நம்ம யுஎஸோட ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்களா? இன்கிரீஸ் பண்ணுவாங்களா? அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அது போயிட்டு இருக்கு. அதோட டாப் என்ன? பாட்டம் என்னன்ற மாதிரி மத்த கண்ட்ரீஸ்ல கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. யுஎஸ்ல நம்ம அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்தியாவை பேசும்போது இந்த இதுல வந்து இப்போ ஹை இதுல இருக்கிறோம். ஸோ ரேட் கட்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அடுத்த சார்ட்ல போட்டிருக்கிறது பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா என்ன ஆகுங்க? பாண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆகும். ஆமா சார். ஓகேங்க. அப்போ பாண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது இந்த டைம்ல வந்து இன்னொரு டேட்டாவும் நம்ம பார்த்தோம்னா இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது மே இன்ஃப்ளேஷனோட டேட்டா வந்திருக்குங்க. 12 மந்த் லோ. நம்ம இப்போ இந்தியாவில் ஓகே, ரெக்கார்ட் ஆன இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 4.75%ங்க. ஓகே, ஓகே சார். இந்த டைம்ல வந்து ஒரு ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசில என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஓகே சார். ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்தரா அவங்க ரெடியூஸ் பண்ணாங்கன்னா ஓகே, அப்போ என்ன ஆகுங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது ரெப்போ ரேட், அதாவது ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்ஸுக்கெல்லாம் கொடுக்குற ரெப்போ ரேட்டை கம்மி பண்றாங்கன்னா ஓகே சார். ஓகே, பேங்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து மக்களுக்கு வந்து கடனா அதிகமா கொடுப்பாங்க கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. அதாவது ஹோம் லோன் கம்மி ஆகுங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பர்சனல் லோனுங்க, கிரெடிட் கார்டு லோனு. ஓகே சார். ஓகேங்களா? இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் கம்மியாகும் போது இன்னும் நிறைய பேர் பர்ச்சேசிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, சேவிங்ஸ் குறைஞ்சிருவாங்க, பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா யாரும் சேவிங்ஸ் பக்கம் போக மாட்டாங்க. கண்டிப்பா. ஆமா, அவங்களோட மூட் சேஞ்ச் ஆயிட்டுங்க. இப்பதான் நிறைய கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே நிறைய கிடைக்குது இல்லைங்களா? ஆமா. அப்ப வந்து கார்ஸ் வாங்குறதோ இல்ல ஹோம் லோன் எடுக்கிறதுங்க, பர்சனல் லோன் எடுக்கிறது, கிரெடிட் கார்டு லோன்ல நிறைய பர்ச்சேஸ் பண்றது. ஸோ ஓகே, இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கூட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகுங்க. ஓகே. புரியுது சார். டிமாண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலுக்கு வருங்க. இப்ப லோல போகுது இல்லைங்களா? கண்ட்ரோலுக்கு ஆமா. வருங்க. ஓகே, ஒரு இந்தியான்னு நம்ம எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கு வந்து நல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோவாவும் போகக்கூடாதுங்க, ரொம்ப ஹையாவும் போகக்கூடாது. ஓகே சார். கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அந்த கண்ட்ரியோட growthக்கு நல்லதுங்க. நல்லது. ஓகே சார். ஓகே, இந்த மாதிரி அப்போ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நம்ம வந்து டாப்ல இருக்கோம். பிளஸ் ஆமா சார். இன்ஃப்ளேஷனும் வந்து லோல இருக்குங்க. 12 மந்த் லோல இருக்குது. இந்த ஓகே, டைம்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ரேட் கட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப கம்மி இருக்குங்க. பண்ணாங்கன்னா இன்ஃப்ளேஷன் அவங்களால கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுங்க. கண்டிப்பா சார். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து எப்படி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஓகே. இந்த டைம்ல லாங் டியூரேஷன் ஃபண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா அதாவது நம்ம மாடிஃபைட் டியூரேஷன் நம்ம பேசணும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அது மாடிஃபைட் டியூரேஷன் அதிகமா இருக்கிற ஃபண்ட் அதாவது லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப ரேட் கட் டவுன் ஆகுது இல்லைங்களா? ஆமா சார். அப்போ நம்ம வந்து அந்த பாண்ட் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே சார். ஓகே, ஸோ இது எப்படி நமக்கு எக்ஸாம்பிள் லைவ் உங்களுக்கு ஃபேக்ட் ஷீட்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதாவது 3 மந்த் 6 மந்த்ஸ்க்குலாம் நம்ம போட்டு எடுக்கிறது தான் ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுங்க. ஓகே சார். அது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசி அல்ட்ரா ஷார்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அதுல வந்து நீங்க கீழே அந்த கிரெடிட் குவாலிட்டியை பாருங்க. AAA AA இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. AAA மட்டுமே 85%ங்க. ஆமா சார். ஆமா. AA 14.91%ங்க. இதுல மாடிஃபைட் டியூரேஷன் அந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க. அதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இயர்ஸ்ல இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? 0.44 தாங்க. ஓகே சார். ஓகே, அதனால ஏன்னா இது வந்து ரொம்ப அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டுங்க இது. ஓகே. சரி சார். அடுத்தது yield to maturity என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 7.7 இதுல நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகே, ஓகே. இவங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்றது கீழே ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்டர் வெயிட்டிங்ஸ்ல பாருங்க. கவர்மெண்டோட இதுல வந்து 10%ங்க. ஓகே சார். கார்பரேட்ல இருக்கிற பாண்ட்ஸ்ல வந்து 48%ங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதோட கொஞ்சம் இன்க்ரீஸ்டு டியூரேஷன் பாத்தீங்கன்னா அடுத்தது அல்ட்ரா ஷார்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லோ டியூரேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து ஆதித்ய பிர்லா சன் லைஃப் லோ டியூரேஷன் எடுத்திருக்கேன். ஆமா சார். பாத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுல வந்து கொஞ்சம் மாடிஃபைட் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆனதை பார்க்க முடியும் பாருங்க உங்களால. கண்டிப்பா. ஆமா சார். 0.95 இருக்குங்களா? ஆமா, ஆமா. அதே மாதிரி கிரெடிட் குவாலிட்டியும் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லைங்களா? கிரெடிட் குவாலிட்டியை பார்க்கணும், மாடிஃபைட் டியூரேஷனை பார்க்கணும். அப்ப கிரெடிட் குவாலிட்டியில பாருங்க AAA இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. AA 87%, AA 12.9%ங்க. ஆமா சார். அதுக்கு கீழே ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்டர் வெயிட்டிங்ஸ்ல பாருங்க. கவர்மெண்ட்ல வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க.
ஆமா சார். ஆமா. கார்ப்பரேட்ல 67%ங்க. 67%. ஓகே. ஓகேங்களா சார்? ஸோ இதுக்கு அடுத்த இன்னும் கொஞ்சம் ஒரு லாங் டியூரேஷன் பார்க்கறதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு HDFCயோட லாங் டியூரேஷன் டெட் ஃபண்ட் எடுத்தேன். ஓகே சார். ஓகே. அதோட மாடிஃபைட் டியூரேஷன் பாருங்க, இப்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுறது பார்க்க முடியும் உங்களால. ஆமா 11.8. 11.80. ஆமா சார். ஆமா. அதுக்கு அடுத்தது நீங்க கிரெடிட் குவாலிட்டில பாருங்க, AAAல மட்டுமே 100%ங்க. ஆமா. ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈல்டு டு மெச்சூரிட்டி பாருங்க 7.3. ஆமா சார். அது கீழ கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ்ல பாருங்க, அதான் மேக்ஸிமம் இருக்கு. ஆமா. ஓகேங்களா? மெஜாரிட்டி அது. அதனால தான் நம்ம அந்த கிரெடிட் குவாலிட்டி நம்மளால 100ன்னு பார்க்க முடியுது. ஏன்னா சாவரின் கேரண்டி இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. கவர்மெண்ட் அது ரிலேட்டட்ல பாருங்க 96% போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கில்ட் ஃபண்ட்னு இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுதாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அதோட மாடிஃபைட் டியூரேஷன் பாருங்க 7.25. இதுக்கு வந்து நான் UTIயோட கில்ட் ஃபண்ட் எடுத்தேன். ஓகே சார். மாடிஃபைட் டியூரேஷன் 7.25. AAAல தான் 100% இருக்குங்க. ஓகே. YTM yield to maturity 7.2. கவர்மெண்ட்ல 88%ங்க. 88.5%. கேஷ் இன் ஈக்குவலன்ஸ்னா ஹேண்ட் கேஷா வச்சிருக்காங்க. ஆமாங்க சார். ஓகே. ஓகே. அதுக்கு அடுத்த சார்ட் வந்து உங்களுக்கு இதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன் நான். அதாவது 10 இயர் ஜிசெக் வந்து எப்படி வந்து மந்த்லி எப்படி மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பிரைஸுங்க. ஓகே சார். ஓகே. அது 10 இயர்ஸ் நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாருங்க. 2014ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஜூலை 2014 எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த மந்த் ஆன் மந்த் எப்படி மூவ் ஆகுதுன்றதும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. ஓகே சார். ஓகே. அது நீங்க 2014 ஜூலை பாருங்க 8.7. ஆமா. ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்மியாயிட்டே வருது 8.5, 8.2, 8. ஜஸ்ட் நீங்க வந்து அப்படியே மந்த் ஆன் மந்த் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே கொஞ்சம் ஸ்க்ரால் அப் பண்ணிட்டு போயிட்டீங்க. 7, ஆமா. 6 அப்படி குறைஞ்சிட்டே தான் சார் வருது. ஆமா, குறைஞ்சிட்டு வருதுங்களா? ஒரு ரேஞ்சுக்கு 6 வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகே. ஓகே. அதே சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. அதனால நம்ம இதை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த 10 இயர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? இது 10 இயர்ஸ் டேட்டா. அப்ப நீங்க வந்து 5 இயர்ஸ்ல இருக்கும்போது அந்த எந்த இதுக்கு பாட்டம் போயிட்டு திரும்ப டாப்புக்கு போகுதுன்றது தெரியுங்க. அப்ப வந்து பாருங்க ஒரு 5 வரைக்கும் வந்திருக்கு. ஆமா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திரும்ப வந்து 6 ஆகஸ்ட் 2020 பாருங்க 6. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிட்டுங்க. இப்போ வந்து 6.98ங்க. ஆமா. ஆமா சார். கரெக்ட். ரைட்டுங்களா சார்? ஆமா. 6.98ல இப்போ பிரசன்ட்டா இருக்கு. ஆமா. ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த டைம்ல வந்து இப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. பாண்ட் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து கட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும்போது இப்போ வந்து ஆஸ் எ இன்வெஸ்டரா நம்ம வந்து ஒரு லாங் டியூரேஷன் ஃபண்ட், அதாவது மாடிஃபைட் டியூரேஷன் அதிகமாக உள்ள ஃபண்ட்ல வந்து கிரெடிட் குவாலிட்டியும் பார்த்துடுங்க. AAA இருக்கிற மாதிரி இருக்கிற இதுல வந்து தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ரேட் கட் ஆகும்போது இதுலயே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியுங்க. ஓகே சார். அதே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸுங்களா இது நம்ம மாடிஃபைட் டியூரேஷன் அதிகமா இருக்க ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்ணட்டோம்னா அதுல இருந்து நம்ம சேஃபா நம்ம வந்து அந்த டைம்ல வந்து அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட் மாதிரி வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா சார்? டெட் ஃபண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா சார், எனி டைம் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கு, பிளஸ் FDயோட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியுங்க. ஓகே. இதுல எக்ஸிட் லோட்லாம் கிடையாது. இதுல எக்ஸிட் லோட்லாம் கிடையாதுங்க. அதாவது எக்ஸிட் லோடுனா ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் ஃபண்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 1 வீக்குக்கு இருக்குங்க. அந்த 1 வீக்குக்கு மேல உங்களுக்கு எந்த எக்ஸிட் லோடும் கிடையாதுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. அப்ப நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்க மாதிரி லாக்இன் கிடையாதுங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்களுக்கு வந்து அந்த லிக்விடிட்டி கிடையாது. இங்க வந்து அந்த லிக்விடிட்டி இருக்கு. ஏன்னா அங்க நம்ம FD வந்து பிரேக் பண்ணிட்டு தான் வரணும். இங்க வந்து அது கிடையாதுங்க. ஸோ இங்க வந்து நம்ம பேசிக்கா டெட் ஃபண்ட்ன்றது கம்ப்ளீட்டா இன்னொருத்தருக்கு வந்து லோனா தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. அதனால ஈக்விட்டி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இங்க இருக்காது. ஓகே. 0% இருக்கும். ஆமா. இங்க வந்து இந்த வாலட்டிலிட்டின்னும் போது இந்த மாடிஃபைட் டியூரேஷன் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் டியூரேஷன் போலாமா, லாங் டியூரேஷன் போலாமான்றத இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிசிஷன் எடுத்தோம்னா இதுக்கான பெனிஃபிட் நம்ம அடையலாம் சார். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க சார். ஓகே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல திரும்ப உங்களை ரீச் பண்றேன் சார். நன்றி. நன்றி சார்.